மாற்றுத்திறனாளிகள் நியமன பதவியில் குற்ற பின்னணி இல்லாதவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என தேன்கூடு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க விண்ணப்பம் செய்தும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர் பதவி வேண்டி மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தும் ஆளும் கட்சி பின்புலம் உள்ளவர்களுக்கு வழங்க உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். குற்ற பின்புலம் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கியில் கடன் தர மறுக்கும் வங்கி மேலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள் நியமன உறுப்பினர் 13,000 சில்லரை நியமனம் செய்ததற்கு சட்டசபையில் அறிவிச்சாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாவட்டங்களுக்கு மட்டும் முதற்கட்டமாக ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாங்க. நகராட்சி பேரூராட்சி 10ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. யாரும் மாற்றுத்திறனாளி முன் மனு தாக்கல் செய்யலை. ஏன்னு கேட்டால் கட்சி பின்புலத்தை தான் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் யாருமே பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியரும் அப்புறம் ஏடி பஞ்சாயத்து நகராட்சி ஆணையர்கள் எல்லாம் சேர்ந்து நியாயமாக உண்மையான முறையில் தான் நியமனம் நடைபெறும். அதனால் 5 பேர் கொண்ட குழு கரெக்டாக தான் தேர்வு செய்யும். அதனால் நீங்கள் விண்ணப்பிக்க சொல்லி உங்கள் எல்லா சங்கமும் சேர்ந்த பிரதிநிதிகள்கிட்ட பேசி எங்களுக்கு மீட்டிங் போட்டு சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அபிடாபிக்கு 2,000 வரைக்கும் செலவு பண்ணி எல்லாமே மனு தாக்கல் செய்திருந்தோம். இப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சி சார்ந்தவங்க தான் தாக்கல் செய்து அவங்கள்தான் தேர்வு செய்யப்பட்டதாக அந்தந்த ஊர்லேயும் ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இது பண்ணியிருக்காங்க. வருமான உடையவர்களே கொண்டு வராங்க. அது ஒரு டெம்பரவரி போஸ்டிங் கூட நாங்கள் மாற்றுத்திறனாளி படிச்சுட்டு இருக்கும்போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறது எங்களோட கொஸ்டினாக இருக்குது. இதெல்லாம் சரியாக செஞ்சு இதுக்கான விளக்கம் கொடுத்தா மட்டுமே நாங்கள் இதை விட்டு போகிறதா இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாலே இல்லாதவரும் இதில் விண்ணப்பிச்சிருக்காரு, மாற்றுத்திறனாலே அட்டை வாங்கி வச்சிருக்காரு. அதை நான் நிரூபிக்க தயாராகவும் இருக்கேன். எப்படி போலி அட்டை அது கொண்டு வந்திருக்காங்க. தற்காலிக மாற்றுத்திறனாளி அட்டைன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் எப்படி நிரந்தர சீல் எப்படி யார் சீல் தயார் பண்ணி நிரந்தரம்னு அந்த புக்கில் குத்துனாங்க. அதை கண்டறிந்து அதுக்கான உரிய நபர்களை கைது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். தேங்க்யூ. என் பேர் பாலகிருஷ்ணன், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாற்றுத்திறனாளி உரிமை சங்கத்துடைய செக்ரட்டரி.